மட்டும் யாரும் சொல்லாதீங்க, நான் மருந்தை குடிச்சிருவேன். அத்தாச்சி அண்ணி அந்த மாதிரி பாசமா என்னங்க? அவங்க அவோய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? இந்த ஊருக்கு வந்தோன்னா கல்யாணம் ஆன ஃபீலிங்கே இல்லை. ஆமா, அதனால கல்லானாலும் கனவை இப்ப கொஞ்சம் ஏத்தப்பா. கல்லானாலும் கனவை, புல்லானாலும் புருஷன். அந்த வகையில எம்மாறி பண்ணுகிறோம். இப்பதான் ஒரு டபேல வரும் சுத்தியில சர்ச்சு இருக்காரு. நறுக்கு பவளங்களா நவரத்தன மாலைகளா புடிச்சால புடிங்கடி நல்ல புளிய கொம்பா பார்த்து இடிங்கடி இறக்க உள்ள இளைஞரையா, இறக்க உள்ள மனிதரையா. மாமா அப்படி நறுக்குன்னு கோபம் இருக்காரு. அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவருங்க. அவங்க என்ன ஆம்பளைங்க அந்த சைடு உட்கார்ந்துருக்காங்க, இவரு மட்டும் வீட்டுக்காரர் பிடிக்க மாட்டாங்க. ஆமா, என்ன மூஞ்சி மரம் வெங்கி எடுக்க ஒரு பச்சை போடுங்க. இல்ல இல்ல, அதாவது எம்சி ரம்மு சின்னு ஒயினு ஓட்கா பக்காடி அப்பப்ப பங்காளிகளா நம்ம கூட இந்த சரக்கு பேர்லாம் தெரியல. லைட்டா கட்டிங் அடிப்பாரு. அது இல்லாட்டி என்ன அடிப்பாங்க? ஏமா ஏமா இவரு ஒண்ணுமே தெரியாது. எல்லா பேரும் சொன்னீங்க, கடைசியில ஒரு பேர் சொன்னீங்க, எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பக்காடி. ஆமா, அதனால சரி லைட்டா கட்டிங் அடிப்பாரு. அதுவும் இல்லாட்டியும் சிட்டிங் அடிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு அப்படிதான் அடிக்க சொல்றாரு. ஆமா, அதுக்கு மேல அடுத்த குப்புற அடிச்சு படுத்துறாரு. இதுக்கெல்லாம் நம்ம சைடிஸ்ட் செஞ்சு கொடுத்தறன்னு வச்சிட்டீங்களே. வீட்ல சண்டையா இருக்கு. வேணா இப்ப பாருங்க, ஒரு அக்காவை பாருங்க, நான் பார்த்தேன். அம்மா சரியாக்கா, சரியான ஆட்டதான் போற மாதிரி. ஆமா, உங்க வீட்டுக்காரர் எப்படிக்கா? சூப்பரா சூப்பரா இருப்பாரா? அம்மா குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறாங்க. சரி, உங்க வீட்டுக்காரர் யாரு? இவருதானே? மாமா மாமா அழகா இருக்கானா இல்லையா? உண்மையே சொல்றேன், ஒரு 10,000 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. நீங்க உண்மையை சொல்லலாமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். கை தடவை கொடுங்க. காலையில வீட்டுல சாப்பாடு கிடையாது பாத்துக்கங்க. இல்ல இல்ல, மேக்கப் கலைச்சா ஒரு ஆளு கூட நிக்க மாட்டாங்க, பாத்துக்கங்க. ஆமா, கையோட கூட்டி வந்துருவோம், மேடைக்கு கூட்டி வந்துருவோம். சந்தேகப்படவும் மாட்டார்.
ஸ்டாப் இட். இது வரைக்கும் பாடுறதுலாம் பாட்டு இல்லைங்க. இப்ப சொல்ல போறதுதான். அப்படியா? ஆமா. என்ன விஷயம்? முக்கியமான சரக்கு மச்சான். முக்கியமான சரக்கா? ஆமா. அப்படியா? என்னைய விட்டுட்டு எங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரு ஒரு நாள் கூட உங்க வீட்டுக்காரு என்ன அடுத்த கொடுத்த நிலவு படுத்ததே இல்லைங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் கல்யாணம் ஆன ஆண்கள் எல்லாம் அவங்க வீடு திண்ணையில தான் படுக்கணும். திண்ணை இல்லாட்டியும் திண்ணை இல்லாட்டி எங்க படுக்கணும்? ஆமா, திண்ணை இல்லாட்டியும் வீட்டுக்குள்ள போய் படுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அப்படியா என்ன விட்டு வர பல சொன்னீங்க. சொல்லுங்க. திண்ணையில ஒரு பொழுது உங்களை விட்டு ஒரு நாள் கூட விட்டு படுத்து ஒரு நாள் கூட. அப்படியா? இப்ப என்ன நடக்குது? இப்ப லீவ் விட்டாங்களா பிள்ளைகளுக்கு? இப்ப 3 மணி நேரத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க. வீட்டு இங்கமா வீட்டுக்கு உள்ள போய் படுக்க சொன்னா புள்ள விட்டு எல்லாம் படுத்துக்கிடமே என்ன பண்றது? நீங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாலும் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும். அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏங்க நீங்க வேற. எங்க வீட்டுக்கார எப்படி தெரியுமா? கோவக்கார மச்சானம் இல்ல என் மச்சா படுவதாய் மச்சானம் இல்ல. கோவக்கார மச்சானம் இல்ல என் மச்சா படுவதாய் மச்சானம் இல்ல. மறைச்சிடுவா சின்ன சின்ன கேட்டுடுவார். கோவக்கார மச்சானம் இல்ல என் மச்சா படுவதாய்
மாமா பார்க்கலாம்.